வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் கான் சிட்டி அப்படிங்கிற படமும் ஒன்று. கான் சிட்டினா என்னன்னா ஸ்கேமர் சிட்டி, அதாவது ஏமாற்று பேர் வழிகளுடைய நகரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படத்துடைய ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ், படத்தின் நாயகியா அண்ணா பென், அதே போல் முக்கியமான வேடத்தில் யோகி பாபு, வடிவுக்கரசி, ராதா ரவி, விடிவி கணேஷ், இந்த மாதிரி வந்து நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த ரக படங்கள் வந்து தமிழில் ரொம்ப அரிதாக தான் வருது. இப்போ கடந்த காலத்தில் வந்த படம்னு பார்த்தீங்கன்னா அது லக்கி பாஸ்கர், அந்த ஜானரில் வந்திருக்கிற ஒரு படம் இது. ஆனால் அந்த ரேஞ்சுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கதையை சொன்ன போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. படம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான், அதாவது 2017 நடக்கிற கதையாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2017 மங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கதை ஆரம்பிக்குது. அங்கே அர்ஜுன் தாஸுடைய மனைவி, அர்ஜுன் தாஸுக்கு ஒரு குழந்தை, அப்புறம் அர்ஜுன் தாஸோட மாமியாரா வடிவுக்கரசி, மச்சானா யோகி பாபு அப்படின்னு அவங்க குடும்ப செட்டப்போட ஒரு ஹோட்டலில் நடத்துகிற மாதிரி வந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 4 பேரும் உண்மையிலேயே சொந்தக்காரங்களா, உண்மையிலேயே இந்த உறவு தான் அவங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னா அதுக்கு வந்து 2010 ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. 2010 அர்ஜுன் தாஸ் ஒரு மின்சாரத்துறையில் ஒரு அதிகாரியாக பணிபுரிகிறார், ஒரு பில் கலெக்டராக பணிபுரிகிறார். அப்படி பணிபுரிகிற அந்த அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு ஸ்கேமில் வந்து ஈடுபடுறார். அவருக்கு வந்து இந்த வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது பிடிக்கல. அவர் ஒரு என்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணி பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணுங்கிறது அவருடைய கனவு. ஆனால் அவருடைய கட்டாயம் இருக்கிற அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு வேலைக்கு போகிறார். வேண்டாம் வெறுப்பா வேலைக்கு போகிறார். அப்படி போகிறவர்கிட்ட வந்து பணம் எப்படி சீக்கிரமாக ரெட்டிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை காட்டுறாரு அவருடைய பள்ளிக்கூட நண்பன் ஒருத்தர். அவர் வேலை செய்கிற ஒரு கம்பெனி பணத்தை இரட்டிப்பு பண்ணுகிற ஒரு அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ்ஸு. அதில் ஜனங்களை வந்து ஏமாற்றி உள்ளே கொண்டு வந்து பணத்தை வந்து நிறைய சேகரித்து அதன் மூலமாக லாபம் பார்க்குற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தில் எப்படி லாபம் வருது அப்படிங்கிறத அந்த பள்ளிக்கூட நண்பர் வந்து இவருக்கு சொல்கிறார். அங்கேயே அவ்வளோ லாபம் வருதுடா, நம்ம கொஞ்சம் காசு இருந்து நம்ம வந்து அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து 60% வரைக்கும் லாபம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆசை காட்டுறாரு. உடனே அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே மின் வாரியத்தில் அவர் தானே பில் கலெக்டரு, அதனால் வந்து மக்கள் அந்த மின் கட்டணம் செலுத்துகிறாங்களே அந்த பணத்தை கம்ப்யூட்டர் பில் போடாமல் மேனுவலாக பில் போட்டு கொடுத்து அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து இந்த பணத்தை இரட்டிப்பு பண்ணுகிற அந்த தொழிலில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு பணமும் அவருக்கு சேருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அண்ணா பெண் அப்படிங்கிற அந்த பெண், அவங்க வந்து வாடகைக்கு வந்து வீடுகள் எங்கெங்கெல்லாம் காலி இருக்குன்னு பார்த்து அந்த ஓனரை போய் சந்தித்து, நாங்கள் வந்து இந்த வீடுகளை பார்த்துக்கிறோம், லீஸுக்கு விட்டு நாங்கள் உங்களுக்கு வாடகை கரெக்டாக மாதம் கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன வாடகைக்கு விடுறீங்களோ அதை விட அதிகமாக தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எல்லாம் வீடுகளை பிடிச்சி அந்த வீடுகளை வந்து இவங்க லீஸுக்கு விட்டு பெரும்பணத்தை சம்பாதிச்சு இவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுன்ற அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு லேடியாக அவங்க வராங்க. அவங்களுடைய தொழிலும் சுமூகமாக ஸ்டார்ட் ஆகுது, கணிசமாக பணம் வருது. ஆனால் அவங்களுக்கும் பணத்தை ரெட்டிப்பு பண்ணணும், பெரிய அளவுக்கு இந்த பேராசை வந்துடுது அவங்களுக்கும். அந்த பணத்தை வந்து அவங்க அர்ஜுன் தாஸ் ஒரு கம்பெனி தனியாக ஸ்டார்ட் பண்ணி அவர் இதே வேலையை அந்த பணத்தை இரட்டிப்பு பண்ணுகிற அந்த தொழிலை நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு நண்பனோட சேர்ந்து பண்ணுறாரு. அந்த தொழிலில் வந்து இந்த பெண் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா யோகி பாபுவும் அவங்க அம்மா யாருன்னா வடிவுக்கரசி, இவங்க 2 பேரும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, அவங்க அப்பா வச்சிருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டில் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு காசு இல்லை, கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் வடிவுக்கரசிக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. போனால் ஒரு டாக்டர் வந்து தப்பான ஒரு டயக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதா சொல்லி 7-8 லட்ச ரூபாய் செலவாகும் இதை க்யூர் பண்ணன்றாங்க. பணத்துக்கு வழி இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அப்பீல் கொடுக்குறாரு யோகி பாபு. ஏன்னா அவங்க அப்பா திரைப்படத்துறையில் பெரிய ஆளாக இருந்தவர், பல பேருக்கு உதவி செஞ்சார். யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க, பல பேர்கிட்ட கேட்குறாரு, யாரும் உதவி பண்ணல. அதனால் ஃபேஸ்புக்கில் வந்து அவர் ஒரு அப்பீல் வைக்கிறாரு, பணம் வந்து கொட்டுது. அதுக்கப்புறமா பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மருத்துவர்கிட்ட போனால் அவர் தப்பாக டயக்னைஸ் பண்ணி சொன்னது தெரிய வர, வடிவுக்கரசிக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரியும்.
அப்போது யோகி பாபு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவர், யாரெல்லாமோ பணம் கொடுத்துருக்காங்க அவங்களெல்லாம் தேடி போய் இந்த பணத்தை கொடுத்துருவோன்னு சொல்கிறாரு. அப்போ வடிவுக்கரசி, போடா முட்டாள், அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல, பேசாமல் இருடா, உன்னை வச்சு படம் பண்ணுங்கிறது தானே நம்மளுடைய கனவு லட்சியம், அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் தயாரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. காசு பத்த மாட்டேங்குது. ஸோ இந்த பணம் சேருகிற இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அர்ஜுன் தாஸோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் ரெட்டிப்பாக கிடைக்கும், அதை வச்சு படம் பண்ணலான்ட்டு அர்ஜுன் தாஸ் கிட்ட வந்து இவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பெரும்பணம் அர்ஜுன் தாஸ் கம்பெனியில் அக்குமுலேட் ஆகுது. இப்படி அக்குமுலேட் ஆகிற பணம் அர்ஜுன் தாஸோட ஒரு பள்ளிக்கூட நண்பர், கல்லூரி நண்பர், அவர் தான் அர்ஜுன் தாஸ் கஷ்டப்படும் போதெல்லாம் பணம் கொடுத்து உதவுறாரு. பெரிய கோட்டீஸ்வரர் பையன். அவர் வந்து ஒரு கன்சைன்மெண்ட் ஒன்று துறைமுகத்தில் வருது, அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த 10 கோடி கிடைச்சாக்கா 20 கோடி அதை மாற்றிட முடியும், உனக்கு நான் 15 கோடி கொடுத்துறேன், எனக்கு 5 கோடி போதும், எங்கேயாவது 10 கோடி தேவை அப்படின்னு வெளியில் ட்ரை பண்ணுறாரு கடனுக்கு. அப்போ அர்ஜுன் தாஸ் வந்து, நம்மக்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்கு, இதை கொடுத்தா நமக்கு முழுசாக வந்து 5 கோடி உடனே கிடைச்சிருது லாபம், அதனால் இதை நண்பனுக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்னு இந்த பெரும் பணத்தை வந்து கம்பெனியில் இருக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு போய் நண்பன்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த பிறகு அந்த நண்பன் அந்த பணத்தை என்ன பண்ணா, திரும்ப வந்தானா அப்படிங்கிறது. அந்த நண்பன் வந்து திரும்ப வரமாட்டான். ஏன்னா அவனை அன்று இரவே வந்து ஒரு சண்டையில் சுட்டு கொண்டுடுவாங்க. அந்த பணம் என்னாச்சுன்னு தெரியாமல் போயிடும். இப்போ மொத்த பணமும் போயிடும். அர்ஜுன் தாஸ் மாட்டிக்கிறார். அவர்கிட்ட பணத்தை கொடுத்த அண்ணா பெண் மாட்டிக்கிறாங்க. அதே போல் பணத்தை கொடுத்த வடிவுக்கரசியோ அவரது மகனும் வந்து மாட்டிக்கிறாங்க. அது அத்தனையும் அம்பலமாகுது. போலீஸ் கஸ்டடிக்கு போகிறாங்க. அப்படி போன பிறகு 4 பேரையும் போலீஸ் போட்டு மாற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு பேச்சு அடிபடும் போது அங்கிருந்து வந்து 4 பேரும் தப்பிச்சு மங்களூர் வந்துடுறாங்க. இப்படி வந்தவங்க தான் ஒரு குடும்பமாக அங்கே காட்சி தராங்க. இதுதான் அவங்களுடைய பின்னணி. இப்போ இதுக்கப்புறமா அவங்க அந்த இழந்த பணத்தை எப்படி மீட்டாங்களா, மீட்க முடியலையா, இந்த குற்றத்திலிருந்து அவங்க எப்படி வந்தாங்க, தப்பிச்சு போனவங்களை போலீஸ் தேடி போதா இல்லையா, இப்படி பல கேள்விகளுக்கான விடையை வந்து 2ஆம் பகுதியில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வந்து பல இடங்கள்ல வருது. அந்த கேள்விகள் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை வந்து நீங்க பார்த்தாதான் இதை முழுசா வந்து உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஒரு இந்த கோலமாவு கோகிலா, அதே மாதிரி லக்கி பாஸ்கர், இந்த மாதிரி படங்களுடைய ஒரு கலவையாக இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது கோலமாவு கோகிலா ஏன் சொல்றேன்னா, அந்த படம் நகருகிற அந்த பேட்டர்ன் அது வந்து அந்த மாதிரி. அதே போல் இந்த பணத்தை அந்த ஸ்கேம் பண்ணுற டெக்னிக்கு லக்கி பாஸ்கர் ரெஃபரன்ஸு அப்படி வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய முதல் பாதி வந்து ஓரளவுக்கு உட்காந்து பார்க்க வைக்குது. 2ஆம் பாதியில் தான் பல ஓட்டைகள். என்னதான் வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்கேம் படத்தில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட அது எப்படா சாத்தியம்? ஒரு டோல்கேட்டை, ப்ரைவேட் டோல்கேட் வச்சு பணத்தை வந்து கோடிக்கணக்கில் குவிக்கிறதெல்லாம் எப்படி சாத்தியம்? மத்திய அரசு எப்படி அதை விடும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே போல் வந்து தண்ணியில் ஓடுற ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிற அந்த காட்சி, இதெல்லாம் வந்து காதில் டன் கணக்கில் பூ சுத்துற மாதிரி இருக்கே அப்படிங்கிற கேள்விகளை எழ வைக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அவருடைய வாய்ஸு, மைனஸ் பாயிண்ட் அந்த வாய்ஸ் தான். அதாவது வில்லத்தனமான அந்த இடங்களிலெல்லாம் அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு செம்மையாக கை கொடுக்குது. ஆனால் ரொம்ப மென்மையான அந்த குடும்ப அந்த உறவுகள், அதே போல் பிள்ளையோட அந்த பாசம், இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து அதுவே வந்து அவருக்கு கொஞ்சம் பெரிய உறுத்தலாக மாறுது. அது ஒன்று தான். மற்றபடி அர்ஜுன் தாஸ் இந்த கேரக்டரை வந்து உணர்ந்து பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கேம் அந்த காட்சிகள்லாம் வந்து அவருடைய அந்த நடிப்பு வந்து இயல்பாக இருக்குது ரொம்ப. அடுத்து பார்த்தா வடிவுக்கரசி ரொம்ப முக்கியமான ரோல். அவங்களுக்கு வயசானவங்க, அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய அந்த மிஸ்டீவியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கொஞ்சம் குறும்புத்தனமாக, அதே மாதிரி கொஞ்சம் கயமையும் குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்த ஒரு வேடம். அதை வந்து அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு வந்து அவர் ஒரு இடத்துல கூட சிரிக்காம முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கார். அந்த பிளாக் காமெடி அப்படிங்கிறது வந்து அவரை விட விடிவி கணேஷுக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இந்த படத்தில். அதே போல் அருள்தாஸ், ராதா ரவி, பொன்வண்ணன், இப்படி வந்து நிறைய நடிகர்கள் அவங்களுடைய ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ணா பென் தான் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும்
அர்ஜுன் தாஸுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரியோ அல்லது லவ்வோ எதுவும் கிடையாது. ஒரு சூழ்நிலை கட்டாயத்தின் காரணமாக வந்து 2 பேரும் இணைந்து பயணிக்கிற ஒரு சூழலாக இந்த காட்சிகள் வந்து நமக்கு தெரியுது. படத்தில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிரேவாகவே வந்து படம் முழுக்க வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் கதை வந்து ஒரு கிரேவான கதை தான், ஒரு அந்த நிழல் உலக கதை தான். அதுக்காக வந்து படம் முழுக்க இருட்டாகவே காட்டணுன்னா எப்படி? அது மங்களூர் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த மங்களூர் காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக தெரியும். நீங்கள் கிரேன்னு கூட சொல்லக்கூடாது, ரொம்ப அழுக்காக தெரியும், பார்க்குறதுக்கே ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல். அப்படிலாம் ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. 2017 மங்களூர் அழுக்காக இருக்குமா? நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வருஷத்தை போட்டாலே புரியும். இந்த மாதிரிலாம் வந்து அந்த கலரை வந்து இப்படி காட்டித்தான் வந்து அது அந்த உணர்வை கடத்தணும்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பல ஒளிப்பதிவாளர்கள் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. அதே போல் படத்துக்கு இசை அது ஒரு ப்ளஸ்ஸா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் பின்னணி இசை பரவாயில்ல, பாடல்கள் வந்து ரொம்ப சுமார் தான். ஒட்டுமொத்தமாக இந்த படம் முதல் பாதி வந்து உண்மையிலே பார்க்குற மாதிரி இருக்குது. 2ஆம் பாதி நிறைய கேள்விகளை எழுப்புது. ஒட்டுமொத்தமாக ஒரு நேரம் இருந்தால் பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிற ரகத்தில் வந்து இந்த கான் சிட்டியை வந்து சேர்க்கலாம்.